Hello everyone. So in the video how to convert a regular expression into equivalent NFA னு பார்க்க போகிறோம். ஸோ NFAன்னு வந்துட்டாலே நம்ம என்ன பண்ணலாம், NFA வித் எப்சிலானாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஆர் ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ரெகுலர் எக்ஸ்பிரஷனில் ப்ளஸ் அப்படின்னு இருந்ததுன்னா டயக்ராம் எப்படி போடணும், ஃபர்ஸ்ட் வேல்யூ மேலேயும் செகண்ட் வேல்யூ கீழேயும் போட்டு அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு ஸ்டேட் ஆட் பண்ணி எப்சிலான் போட்டு ஃபில் பண்ணணும். அதே மாதிரி இப்போது ஏ டாட் பி அப்படி இருந்ததுன்னா ஏ அகெயின் பி, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ட்ரான்சிஷன் போட்டுறேன். இதுக்கு நடுவில் ஒரு எப்சிலான் போட்டு ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து ஏ டாட் பிக்கான எக்ஸ்பிரஷன். ஸோ ஃபைனல் ஸ்டேட் லாஸ்ட்டான ஃபைனல் ஸ்டேட்டாக மாற்றணும். அடுத்து ஏ ஸ்டார் அல்லது பி ஸ்டார், இப்படி ஸ்டார் இருந்ததுன்னா இட் மீன்ஸ் லூப்புன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும், நான் லூப் போடுறதுக்கு ஏ மட்டும்தான் இன்புட். ஸோ ஏ இன்புட்டுக்கு ஒரு ட்ரான்சிஷன் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான், இதுக்கு பின்னாடி ஒரு எம்டி ட்ரான்சிஷன் தட் இஸ் எப்சிலான் போட்டு ஃபைனல் ஸ்டேட் மாற்றிட்டு இப்போ ஸ்டார் இருந்தால் லூப் போடணும். ஸோ இப்போ ஏக்கு மட்டும் லூப் போடணும். அப்படி லூப் போடும்போது இதுக்கு மட்டும் ஒரு லூப் வித் எப்சிலான், அப்புறம் இதுக்கு ஒரு லூப் வித் எப்சிலான், இப்படி போடணும். ஸோ இது வந்து ஏ ப்ளஸ் பி, ஏ டாட் பி, ஏ ஸ்டார், இது ஜென்ரல். இப்போது இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க, நான் அதுக்கு வந்து சால்வ் பண்ணி டயக்ராம் போட போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க, இது ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை நான் வந்து NFA வித் எப்சிலானாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். இதை ரெண்டு எப்படி மேக்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், அது மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் 1 0ன்னு இருக்குது. ஸோ இது என்ன இருக்குது, 1 டாட் 0. டாட் ஆப்ரேஷனுக்கு எப்படி டயக்ராம் வரையணுமோ அதுக்கான டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ஸோ 1 0 இது ரெண்டுத்தையும் எப்சிலான் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த 1 0க்கான டயக்ராம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த 0 + 1 1 அப்படிங்கிறத ஜாயின் பண்ணுறேன். ஸோ இது என்ன இருக்குது, 0 + 1 1, இது ஏ ப்ளஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், ஏ தனியாக போட்டுக்கணும், பி தனியாக போட்டுக்கணும். இது ரெண்டுத்துக்கும் முன்னாடி ஒரு ஸ்டேட்டும் பின்னாடி ஒரு ஸ்டேட்டும் ஆட் பண்ணி எப்சிலான் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ இங்கே ஏ என்னது 0, பி என்னது 1 1. அடுத்து இப்போது இங்கே அகைன் என்ன இருக்குது, 0 ஸ்டார்னு இருக்குது, அதுக்கு தனியாக டயக்ராம் போடணும். ஸோ 0க்கு முன்னாடி ஒரு ஸ்டேட் பின்னாடி ஒரு ஸ்டேட், இதுக்கு ஸ்டார்னால you have to put loop here. இதுவும் எப்சிலான் வேல்யூ. ஸோ இது பேசிக் திங்ஸ்க்கெல்லாம் அப்படியே தனித்தனியாக போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணோம், இது எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணணும். கொஷனில் எப்படி இருக்குது, 1 0 + 0 + 1 1. இது ஆல்ரெடி டயக்ராம் இங்கே போட்டிருக்கோம். 0 + 1 1க்கு இங்கே டயக்ராம் போட்டிருக்கோம், 1 0க்கு ஆல்ரெடி இங்கே டயக்ராம் போட்டிருக்கோம். இது ரெண்டுத்தையும் எப்படி ஆட் பண்ண, ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1 0க்கான டயக்ராம் அப்படியே போடுறேன். அடுத்து 0 1 1க்கான டயக்ராம் அப்படியே போடுறேன். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இருந்தால் எப்படி ஆட் பண்ணணும், ஒன்று மேலே ஒன்று கீழே அப்படி ஆட் பண்ணணும். ஸோ 1 0 அப்படிங்கிறது மேலேயும், இந்த டயக்ராம் வந்து இப்படி கீழே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்படி கீழே ஆட் பண்ணிவிட்டு ஏ மேலே இருக்கணும், கீழே பி இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட், இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டேட் போட்டு ஆட் பண்ணணும். ஸோ இது எப்சிலான் 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 எப்சிலான், இது வந்து இந்த ஹோல் டேர்முக்கான டயக்ராம். ஓகே, இப்போது இந்த டயக்ராம் இது வரைக்கும் இந்த பார்ட்டுக்கு நம்ம சால்வ் பண்ணி டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இந்த பார்ட் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அகெயின் இதுலேயும் இந்த 1 1 இருக்குது, 1 1 ஸ்ப்ளிட் பண்ணி போடணும். ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம், 0 இந்த மேலே இருக்க பார்ட் அப்படியே போடுறேன். ஃபஸ்ட்டு கீழே இருக்க பார்ட்டை எப்சிலான் எப்சிலான்
மேலே 0 அப்படியே தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இந்த 1 மட்டும் இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி போட போகிறோம். இது 1.1ன்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், டைரெக்டாக நேராக 1 1 ரெண்டுத்தையும் எப்சிலான் வச்சு கனெக்ட் பண்ணணும். ஸோ இதை 1 எப்சிலான் 1 இப்படி பிரித்து போடலாம். ஸோ இந்த 0வோட எண்டும் இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வந்த எண்டும் எங்கே ஜாயின் பண்ணணும், ஒரு ஸ்டேட் போட்டு எப்சிலான் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கணும். இந்த பார்ட்டை தான் நான் இப்போ இப்படி மாற்றிருக்கேன். பிகாஸ் இந்த 1 ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். தென் இந்த எண்டையும் ஒரு எப்சிலான் போட்டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு கனெக்ட் பண்ணணும். இது இந்த பார்ட்டுக்கான டயக்ராம். இது கூட இப்போ நான் என்ன பண்ணணும், டாட் 0 ஸ்டாரை ஆட் பண்ணணும். 0 ஸ்டாருக்கு ஆல்ரெடி நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். அந்த பார்ட்டை இது கூட இங்கே ஆட் பண்ணணும். ஸோ இது கூட நான் இப்படி எனக்கு இடம் இல்லைனாலும் இப்படி ஜாயின் பண்ணுறேன். நீங்கள் அப்படி வெர்டிக்கலாக வச்சு ஜாயின் பண்ணணும். ஸோ 0 ஸ்டாருக்கான டயக்ராம் என்னென்னா 0, இதுக்கு முன்னாடி ஒரு எப்சிலான், பின்னாடி ஒரு எப்சிலான். ஸோ இதுக்கு ஒரு செல்ஃப் லூப் வித் எப்சிலான், இதுக்கு ஒரு லூப் வித் எப்சிலான். ஸோ இந்த டயக்ராமை என்ன பண்ணணும், இது 0 ஸ்டார், இது ஏ பி ரெண்டுத்தையும் நடுவில் ஜாயின் பண்ணும்போது ஒரு எப்சிலான் போடணும். ஸோ ஒரு எப்சிலான் இதை இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு எப்சிலான் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 0 ஸ்டாரை ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்து என்ன இருக்குது, டாட் 1 இருக்குது. அகெயின் டாட்னா என்ன பண்ணணும், நடுவில் ஒரு எப்சிலான் போட்டு 1க்கான ட்ரான்சிஷனை ஆட் பண்ணணும். ஸோ 1க்கான ட்ரான்சிஷனை ஆட் பண்ணி இதை ஃபைனல் ஸ்டேட்டாக மாற்றிக்கணும். ஸோ இதுதான் என்னோட இந்த கொடுத்துருக்க கொஷனுக்கான கம்ப்ளீட் டயக்ராம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷனை ஒரு கம்ப்ளீட் என்எஃப்ஏ வித் எப்சிலானாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்எஃப்ஏன்னு கொடுத்துட்டாலே கொஷனில் கன்வெர்ட் ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இன்ட்டு என்எஃப்ஏன்னு கொடுத்துட்டாலே இந்த மெத்தட் தான். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த 3 ரூல் டயக்ராம் எப்படி போடணும், ப்ளஸ் வந்தால் எப்படி போடணும், மேலே கீழே போட்டு எப்சிலான் கனெக்ட் பண்ணணும். டாட் பி வந்தால் டாட்டில் ஆப்ரேஷனில் இருந்ததுன்னா பி போட்டு நடுவில் எப்சிலான் போட்டு கனெக்ட் பண்ணணும். ஸ்டார் இருந்தால் இந்த மாதிரி லூப் போட்டு கனெக்ட் பண்ணணும். இந்த 3 டயக்ராம் ரூல் ஞாபகம் இருந்தால் டைரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டு கம்ப்ளீட் பண்ணி டயக்ராம் ட்ரா பண்ணிடலாம். தேங்க்யூ.